சுபாஷ் சதீஷ், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு குடும்ப தாயாக வெண்மதி அம்மா சொன்னக்கூடிய சில கதை விவகாரங்களும், திரு பொன்னுச்சாமி, திரு வெற்றிவேல் சீனிவாசன், இந்த 3 பேருமே 3 ஆங்கிளில் பேசினாங்க. சுபா என்ன சொல்ல போறீங்கிற ஒரு விளம்பர அரசினுடைய பொய் கணக்குகள், மக்களுடைய தாக்கம், அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள், அரசாங்கத்தினுடைய வருவாய் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிறுவனம் இன்றைக்கு மடைமாற்றம் செய்யப்படுகிறதோ அல்லது அழிவு நிலைக்கு செல்கிறதா, எப்படி பார்க்குறீங்க சுபா? சார், நான் எப்படி பார்க்குறேன்னா, கண்டிப்பா திமுக அரசு மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கு அப்படின்னு பார்க்குறேன் சார். ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தபோது பால் அது ரொம்ப அத்தியாவசியமானது. ஏழை தொழிலாளர்களிடமிருந்து மிகப்பெரிய செல்வ சீமாந்தர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா வயோதிகர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா உடம்பு சரியில்லாதவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அடிப்படையான தேவையான பாலை இன்க்ரீஸ் பண்றதுக்கான நிறைய வழிமுறைகளை சொன்னாங்க. அதுல பொருளாதாரத்தையும் உள்வைத்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க, ஆடு மாடுகளை கொடுப்பது உட்பட. ஆனால் திமுக அரசு தன்னுடைய வருவாயை பெருக்கிக் கொள்வதற்காக டாஸ்மார்க்கில் என்னென்னலாம் மாற்றங்களை செய்யலாம் என யோசித்து அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறது. நீங்க பாருங்க, வெயில் காலம் வருது, உடனே நம்ம பீர் கொடுக்கலாம் மக்களுக்கு, குளிர்ச்சி அது அப்படின்னு சொல்லிட்டு கோதுமையில பீர் தயாரிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க சார். நீங்க போய் அவங்கள போய் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றீங்க. இது மிகப்பெரிய சாதனை இல்லையா? பாலை விட்டு தள்ளுங்க. பால் என்ன அத்தியாவசிய பொருள், பீர் அல்லவா அத்தியாவசிய பொருள். அதை எவ்வளவு கரெக்டா ப்ராம்ப்டா செய்யறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு யோசனைகளை தாண்டி பால்வளத்துறைக்கு பால் ஊற்றி விட்டது திமுக அரசு. அததான் நான் இங்க பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். பாலை ஊத்திட்டாங்க, கதை முடிஞ்சது. பாலை ஊத்தி மூடியாச்சு சார், அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. சார், ஆக்சுவலா இங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அழகா சொன்னீங்க சார், அமைச்சர் மாற்றப்பட்ட போதே இங்க நிர்வாக திறனின்மை இருந்தது அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரிந்தது சார். அதற்காக தான் மாற்றப்பட்டார் எனவும் எல்லோராலுமே புரிந்து கொள்ள முடிகிறது. ஐயா சொன்னது போல சமீபத்தில் 3 ஆண்டின் வெற்றி சாதனையும் ஒரு விளம்பரத்துல ஒண்ணு போட்டிருந்தாங்க. இவ்வளவு லட்சம் கொள்முதல் 2ஆம் இடத்தில் இருக்கும். கண்டிப்பா இல்ல. NDDB தரவுகளின் படி பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 11ஆவது இடத்துல இருக்கும். இவங்க சொல்றபடி ஒண்ணுமே இல்லாத உத்தரப்பிரதேஷ் முதல் இடத்திலும், 2ஆவது இடத்துல ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத், பஞ்சாப், அந்த மாதிரி எல்லா இதற்கும் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா எல்லாம் தாண்டி 11ஆவது இடத்துல நம்ம இருக்கோம். இதை ஏன் சொல்ல தயங்குகிறார்கள்? நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். கொள்முதல், பால் கொள்முதல் கிட்டத்தட்ட 13 லட்சம், அதாவது சென்ற அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த 13 லட்சம் அந்த கொள்முதல் லிட்டர் இருக்கு இல்லைங்களா, டன் கொள்முதல், அதை குறைத்து அதை சரி கட்டுவதற்காக அதிக விலை கொடுத்து வெளி மாநிலங்களிலிருந்து பால் பவுடர் வாங்கி கொண்டு வந்து தரமற்ற பால்களை தயாரிப்பது ஏன்? எத்தனையோ முறை கொள்முதல் பால் விலையோ மோர் விலையோ எல்லாத்தையுமே நிறைய வாட்சி ஏற்றினாங்க சார். வெண்ணெய் விலையெல்லாம் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக ஏற்றி இருக்கு திமுக அரசு. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பண்டிகை காலங்கள்ல எப்படி எல்லாம் இவங்களுக்கு குஷி வரும் தெரியாது. கண்டிப்பா பால் விலை, தயிர் விலை, நெய் விலை கண்டிப்பா வரலாறு காணாத அளவு விலை உயரும் ஏற்படும். இவங்க சொல்லாம செஞ்சதே இந்த விலை ஏற்ற மட்டும்தான். இந்த மாதிரி இருக்கும்போது கொள்முதல் விலையை ஏற்றி தாருங்கள் என இருக்கும் பால் முகவர்கள் லட்சம் முறை வேண்டி கேட்டும் கூட ஏன் அவர்களுக்கான கொள்முதல் விலை ஏற்றி கொடுக்கப்படவில்லை? நீங்க கொள்முதலையும் இவங்க கிட்டயே சேர்த்து பண்ணிருந்தீங்கன்னா வெளி மாநிலங்களிலிருந்து பால் பவுடர் வாங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே. நம்ம உள்ளூர் பொருளாதாரமும் இன்க்ரீஸ் ஆயிருக்குமே. ஏன் வெளி மாநிலத்துல இருந்து நீங்க வாங்குறீங்க? உள்ளூர்லயே கொள்முதல் தர மனுஷங்க இருக்கும்போது, அவங்களுக்கான நமக்கான உற்பத்தி செய்யறதுக்கு நம்முடைய முகவர்கள் இருக்கும்போது ஏன் அவங்க கிட்ட இருந்து வாங்க மறுக்கிறீங்க? என்ன உங்களுக்கு பிரச்சனை? ரெண்டாவது, இவங்களுக்கான நிலுவைத் தொகையும் இன்னும் 400 கோடி ரூபாய் வரை பெண்டிங்ல இருக்கு சார். கொள்முதல் செய்ய வேண்டிய, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை தான் பெண்டிங் அமௌண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 400 crores வரைக்கும் பெண்டிங் இருக்குங்கிறத சொல்றாங்க சார். அப்ப அத்தியாவசியமான இந்த பால்வளத்துறையை கவனிப்பதை காட்டிலும் வேற எந்த துறையை நீங்க கவனித்தாலுமே நம்ம சொல்லுவோம்ல, அம்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆணவான பால்வளத்துறையிலேயே நம்ம கோட்டை விடும்போது நம்ம எந்த துறையில போய் நம்ம கோட்டை பிடிக்க போறோம் சார்? சுபா சார், நான் 3 விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். ஹைட்ரஜன் பெராக்சைடு பத்தி சொன்னாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல இது சார். 1000 times than ஆசிட விட அதிகமான பவர்ஃபுல் கொண்டது சார். ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா யூஸ் படுத்தக்கூடியது, அதையே அதிகமா போடுறாங்க. அதே மாதிரி அம்மா சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லைங்களா, ஒரு சகப்பு பாக்கெட்டை வாங்கி அதே அளவு தண்ணி ஊத்தி வீட்டுல இருக்கிற 8 பேர் சாப்பிடுவோன்ட்டு. இன்னைக்கு நீங்க வெறும் பால் பாக்கெட், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், பச்சை, ஊதா, இல்ல சகப்பு,
எதை வேணாலும் எடுங்க, நீங்க காய்ச்சுங்க, அதுல தயிரை உரையிட்டு அந்த தயிரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் சார். கண்டிப்பா 5 வருஷம் முன்னாடி பால் பாக்கெட் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குங்கிற அந்த வித்தியாசம். ஏன்னா அந்த தயிரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கொழ கொழன்னு இருக்கு. அந்த தயிரை வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா வெளியில வாங்குற பாலை தான் நீங்க தயிர் உரையிட்டு யூஸ் பண்ணலாமே ஒழிய பாக்கெட் பால் தயிருக்கு உகந்ததாக சமீப காலங்களில் இல்லை. இது வந்து ஒரு இல்லத்தரசியா அந்த கருத்தை வந்து பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நீங்க தரமற்ற பால் பவுடரை கலப்பதினால் ஏற்படும் பின் விளைவுகள் இது சார். சரி 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 சுபா சார், இதை தாண்டி காலாவதியான பொருட்களை வந்து முகவர்களுக்கு கொடுத்து விற்கப்படுவது நம்ம பார்த்திருக்கோம். அவர் சொன்ன மாதிரி திருச்சியில மணிகண்டம் ஒன்றியத்துல முன்னாடி முகவர்கள் ரோட்டுல தீபாவளிக்கு நீங்க கொடுத்து வித்துட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அதே பொருட்கள் வந்து 2 நாட்கள்ல காலாவதி ஆகுது தீபாவளிக்கு முன்னாடியேன்னு சொல்லி ரோட்டுல கொட்டி பிரச்சனை பண்ணாங்க. எத்தனையோ முறை கொள்முதல் விலையை ஏற்றி தாருங்கள்னு ஒரு பைப்பு டேமேஜ் ஆகி தண்ணி கொட்டுற மாதிரி பாலை கொண்டு போய் முகவர்கள் பால், அதாவது மாடு வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் சாமியும் மாடும் ஒண்ணு, அந்த பாலை எவ்வளவு தெய்வமா நினைப்பாங்க, அந்த பாலை அடி கூட பிடிச்சிடக் கூடாதுன்னு அவ்வளவு ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுவாங்க. அந்த பாலையே நடு ரோட்டில் முகவர்கள் கொட்டி போராடியது எல்லாமே இந்த அரசில் மட்டும்தான் நடந்துள்ளது. அந்த சாதனைக்கெல்லாம் சொந்தக்காரர் இந்த அரசு மட்டும்தான் சார். சரி சுபா, இதையெல்லாம் நிவர்த்தி செய்தால், இந்த துறையை சரி செய்தாலே நிச்சயமாக வருமானம் கொழிக்கும் ஒரு துறையாக இந்த துறை கண்டிப்பாக அரசுக்கு அமைய வேண்டிய துறை. ஏனோ சில நிர்வாக கோளாறுபடியால் இல்லைன்னா கவனிப்பு இன்மை தன்மையால் இது இப்படி தரங்கட்டு போயிருக்குன்னு நான் பாக்குறேன் சார்.